வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு லெட்ஸ் மோக்கோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எபிசோட் 4 ஆஃப் லெட்ஸ் மோக்கோ. அண்ட் இந்த எபிசோடில் நம்ம கியர் வார்ட்ரோப்பில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2ல் இருக்கிற 6 வெப்பன்ஸ் என்னெல்லாம்னு முதல்ல பார்த்துக்குவோம். CPU பாம்ப், ஸ்பீட் ஷாட், மெடிசின் பால், ஜேடட் பிளேட்ஸ், ஸ்பின் சிக்கிள் அண்ட் ஃபைனலாக பஸ் கில். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் வெப்பன் CPU பாம்ப். மெயின் அட்டாக் lob overclocked CPU that deal area damage at long range. Combo attack, every 8th attack is a mega bomb that explodes after a short delay, stunning non-boss monsters and causing more damage. இந்த CPU பாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கிற பாம் மாதிரி தான், போட்டிங்கன்னா வெடிக்கும். அந்த 8th அட்டாக்கில் ஒரு டைம்டு பாம் மாதிரி இருக்கும். அது வந்து லார்ஜர் ஏரியாவில் எக்ஸ்ப்ளோஷன் காஸ் பண்ணி டேமேஜும் கூடுதலாக இருக்கும். ஸோ இதுதான் CPU பாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஷாட். இந்த ஸ்பீட் ஷாட் வந்து உங்களுக்கு நிறைய டோஜோ அண்ட் ட்ரிஃப்ட்ஸில் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ மெயின் அட்டாக் ஷூட்ஸ் arrows that damage a single enemy. Combo attack, after 10 attacks enter speed mode, shooting really fast. Note: stay in speed mode as long as you are attacking enemies. Bar decreases over time when not attacking enemies. ஸோ ஸ்பீட் ஷாட்டோடைய மெயின் எபிலிட்டியே இந்த காம்போ அட்டாக் தான். அந்த ஸ்பீட் மோடில் போன உடனே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஹேரோ ஷூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ மோர் டேமேஜ் உங்களுக்கு வந்து டீல் பண்ண முடியும். பட் அந்த பார் டிக்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து அப்படியே திரும்பி நார்மல் மோடுக்கு போயிடுவீங்க, அதாவது மெயின் அட்டாக்குக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஷாட் வந்து யூஸ்வலி பாஸ் மான்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக டேக் அவுட் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் இந்த போ வந்து அவ்வளோ நல்லா இருக்குது மக்களே. அண்ட் உங்களுக்கு கிளாசிக்கல் ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் ஐடியா எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆரோ இதில் இருக்காது. ஸோ ஆரோ வந்து நம்ம ட்ரான் லெகசி இருக்குல்ல, அந்த மாதிரி லைட் ஆரோ அப்படியே இழுத்து அப்படியே போட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மெடிசின் பால். இந்த மெடிசின் பாலுடைய ஷேப்பும் நல்லா இல்லை, அண்ட் கம்பேரிட்டிவ்லி அந்த சைஸ் ரேஞ்சும் நல்லா இல்லை. இதை பார்க்கும்போது எனக்கு பாகுபலி தான் ஞாபகம் வருது. பாகுபலியில் அந்த கதை இருக்குல்ல, அதுதான் ஞாபகம் வருது. அது டிட்டாச் ஆகி அப்படியே போய் அடிக்கும்ல, ஸோ அந்த ஞாபகம் தான் ரொம்ப வருது. ஸோ நம்ம மெடிசின் பாலோடைய மெயின் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்விங் யுவர் பால் டு டீல் ஏரியா டேமேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அட் க்ளோஸ் ரேஞ்ச். காம்போ அட்டாக், எவ்ரி 3rd attack also heals you and all nearby friendlies in a big area all around you. ஸோ நீங்கள் வந்து இந்த பால் வந்து அப்படியே தரையில் அடிக்க ஏரியா டேமேஜ் ஆகும். எவ்ரி 3rd attack வந்து ஒரு ஹீலிங் ஸ்பெல்லு மாதிரி அப்படியே கிரவுண்ட் முழுக்க பரவும். ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்ட்லிஸ் எல்லாமே கூட ஹீல் ஆகும் நம்மளோட சேர்த்து. ஸோ அதான் மெடிசின் பால் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேடட் பிளேட்ஸ். ஸோ இந்த ஜேடட் பிளேட்ஸ், ஒரு கொசு கையில் கடிச்சிட்ருக்கு போட்டேன். ஸோ ஜேடட் பிளேட்ஸை பற்றி பேசும்போது கொசு கையில் கடிச்சிது, அதனால் போட்டாச்சு. ஸோ ஜேடட் பிளேட்ஸ் மெயின் அட்டாக், ரிப்பீட்டட்லி ஸ்டாப் a single enemy at close range with high attack speed. Dash attack, the combo bar fills up over time and when it's full for your next attack you dash forward in the direction you are facing, dealing massive damage to the closest enemy in that direction and stunning non-boss monsters. ஸோ இந்த டேஷ் அட்டாக் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதாவது லார்ஜ் டேமேஜ் வந்து வரும் டேஷ் அட்டாக்கில் உங்களுக்கு. ஸோ இது வந்து சிங்கிள் எனிமி டீல் பண்ணுறது தான். ஸ்பீட் ஷாட் மாதிரி தான். ஸ்பீட் ஷாட் வந்து உங்களுக்கு லாங் ரேஞ்ச் அட்டாக்கு, இது வந்து க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக்கு, அதுதான் வித்தியாசம். அண்ட் இந்த ஜேடட் பிளேட்ஸை பற்றி கொஞ்சம் ஏர்லி மோக்கோ பிளேயர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். இதுக்கு ஆக்சுவலி ஸ்குவிட் பிளேட்ஸ்னு ஒரு பேர் உண்டு. அண்ட் அந்த ஸ்குவிட் பிளேட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்.
அதை காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே. ஸ்குவிட் பிளேட்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை ஜேடட் பிளேட்ஸ்ன்னு மாற்றி அவங்க மோசம் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் சிக்கிள். எப்பா இந்த ஸ்பின் சிக்கிளு நீங்கள் மோஸ்ட்லி இந்த வேர்ல்ட்ஸில் விளையாடும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இது லாபமும் கொடுக்கும் அண்ட் அவ்வளோ ஷார்ட் டைமில் உங்கள் எக்ஸ்பியை சீக்கிரமாக முடிச்சு விட்ருவோம். அதாவது உங்களுக்கு லெவல் கெயின் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெயின் அட்டாக் பார்த்துருவோம். ஸ்விங் டு டீல் ஏரியா டேமேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அட் க்ளோஸ் ரேஞ்ச். காம்போ அட்டாக். ஆஃப்டர் 6th attacks, enter spin mode where you can pass through enemies. You gain a 20% chance to avoid any enemy attacks and you attack faster and deal area damage all around you. Notice, stay in spin mode as long as you are attacking enemies. Bar decreases over time when not attacking enemies. ஸோ இதுவும் அதே தான், நம்ம ஸ்பீட் ஷாட் மாதிரியே தான். எனிமி அட்டாக் பண்ணுற வரைக்கும் ஸ்பின் சிக்கிள் வந்து ஸ்பின் மோடில் இருக்கும். போக போக அப்படியே குறைஞ்சி உங்களுக்கு திரும்பி நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்பின் சிக்கிளோட எபிலிட்டியை உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கேம் பிளேயில் நான் காமிக்கிறேன். நம்ம வந்து பை சாட்டர்டே இந்த கியர் வார்ட்ரோபை முடிக்கணும்னு இருக்கேன், பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்பின் சிக்கிள் அவ்வளோ நல்ல வெப்பன் மக்களே. இதை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து தேனோஸோடைய ஸ்வாடு அதுதான் ஞாபகம் வருது. தேனோஸோடைய டபுள் எச் ஸ்வாடு தான் ஞாபகம் வருது. சேம் திங் தான் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக பஸ்கில். ஸோ இந்த பஸ்கில் டு பி ஆர் நாட் டு பி அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஸோ இதில் வந்து ஒரு 3 பீஸை சமன் பண்ணும், அதனால தான் பஸ்கில் அப்படின்னு போட்டிருக்காங்க. So main attack, swing to deal area damage in front of you at close range. Combo attack, every 4th attack you summon a bee to fight alongside you. Wasp attack, bees attack a single target from long range. Note, you can only have 3 bees active at a time. So at least minimum of 3 bees ஒரு டைமில் சமன் பண்ணுவீங்க. அதாவது ஒவ்வொரு பீயாக சமன் ஆகும். ஸோ சமன் பண்ணிட்டு அந்த பீஸும் உங்கள் கூட சேர்ந்து அட்டாக் பண்ணும் பஸ்கில்ல. ஆக்சுவலி இந்த பஸ்கில் வெப்பன் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, பாருங்கள் அனிமேஷன் செம்மையாக இருக்குது. பட் இந்த பஸ்கில் வெப்பன் யூசேஜ் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் ஸ்விங் பண்ணால் மட்டும்தான் எனிமியை டேமேஜ் பண்ண முடியும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் தப்பான டைரெக்ஷனில் ஸ்விங் பண்ணிருந்தோன்னா பாஸ் டேமேஜ் எல்லாம் நடக்கவே நடக்காது. சேம் திங் தான் இந்த பஸ்கில் மாதிரியே இருக்கிற இன்னொரு வெப்பன் தான் இந்த ஸ்டாஃப் ஆஃப் குட் வைப்ஸ். ஹார்ன் அடிச்சிட்டாங்களா? சரி, ஸோ ஸ்டாஃப் ஆஃப் குட் வைப்ஸும் சேம் திங் தான். பட் ஸ்டாஃப் ஆஃப் குட் வைப்ஸ் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏதாவது நிறைய ஃப்ரெண்ட்லிஸ் இருப்பாங்க, ஸோ ஹீல் பண்ண யூஸ் ஆகும். வேறு பஸ்கில் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் யாராவது இருந்தாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, இருந்தாலுமே ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதுதான் பஸ்கில்லோட ஒரு மெயின் இதில் நெகட்டிவிட்டி. அண்ட் உங்களுக்கு ஜேடட் பிளேட்ஸுமே சேம் ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலி கேமில். ஸ்குவிட் பிளேட்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக தெரியல. பட் ஜேடட் பிளேட்ஸ் வரும்போது ஆக்சுவலி நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு செகண்ட் திரும்பிட்டிங்கன்னா அப்படியே நேரம் அந்த பக்கம் பறந்துடுவீங்க இந்த டேஷ் அட்டாக் வரும்போது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இன்னொரு தடவை வெப்பன்ஸ் வந்து உங்களுக்கு வெப்பன்ஸ் எப்படி இருக்குது நம்ம யூசேஜில் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சிபியூ பாம்பு. ஸோ சிபியூ பாம்பு வச்சுட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ சிபியூ பாம்புக்காகவே ஸ்பீட் ஷாட். ஸ்பீட் ஷாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே செம்மையாக இருக்கும், அதான் ஸ்பீட் ஷாட். அண்ட் கையில் எதை பிடிச்சிருக்காங்கன்னா அதுதான் எனக்கும் டவுட்டாக இருக்குது, பட் எதையோ பிடிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மெடிசின் பால். ஸோ இதுதான் மெடிசின் பால். பாகுபலி ரெஃபரன்ஸ் அப்படியே இருக்குது.
நெக்ஸ்ட்டு ஜேடட் பிளேட்ஸ். ஸோ ஜேடட் பிளேட்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பின் சிக்கிள். ஸோ ஸ்பின் சிக்கிள் ப்ரீமியம் வெப்பன்னா இதுதான். இது வந்து லெவல் 29 அன்லாக் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக லெவல் 29 வரும்போது இது அன்லாக் ஆகும் இந்த ஸ்பின் சிக்கிள். ஃபைனலி பஸ்கில். பஸ்கில் வந்து நீங்கள் பாருங்கள், தரையில் உரசும் போது அப்படியே அந்த அனிமேஷன் வருதா. ஸோ இதுதான் பஸ்கில். ஸோ இவ்வளோ தான் வெப்பன்ஸ் மக்களே. டோட்டலி 12 வெப்பன்ஸ் இருக்குது. எல்லாத்துடைய கியர் பவரும் 1 2 3 6. எதுக்கு அந்த நம்பர் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஓகே, 1 2 3 6 நல்லா தான் இருக்குது. ஸோ என்னுடைய வெப்பன்ஸ் டியர் வந்து ஆக்சுவலாக மேக்ஸில் இருக்குது. ஸோ வெரி குட். நீங்கள் மோஸ்ட்லி அதாவது என்ன சொல்ல, கேஷுவல் பிளேயராக இல்லாமல் நீங்கள் வந்து அக்கேஷனல் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய வெப்பன் எதாக இருக்கும் அப்படின்னா ஸ்பின் சிக்கிளாக தான் இருக்கும். பிகாஸ் ஸ்பின் சிக்கிள் மோஸ்ட் யூஸ்டு அண்ட் மோஸ்ட் ஈஸி டு என்ன சொல்ல, அந்த மிஷனே ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதாவது டெய்லி ஜாப்ஸ் இருக்குல்ல, அதையும் ஈஸியாக முடிச்சிடலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு எக்ஸ்பியும் லார்ஜ் அமௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஸ்பின் சிக்கிள் அண்ட் மான்ஸ்டர் ஸ்லகர். இந்த 2 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து அக்கேஷனல் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் மக்கள் கியர் வார்ட்ரோபில் நம்மளுடைய வெப்பன்ஸ். ஸோ 12 வெப்பன்ஸ் இருக்குது. 12 வெப்பன்ஸுமே உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அண்ட் இதோடைய ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்க தான் செய்வேன். ஸோ அதை நம்ம நாளைக்கு எபிசோட் 5க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எபிசோட் 5ல் பார்ப்போம். ஸோ அயன் லீஃப் கேமிங்காக இது உங்கள் ஹரிநாராயணன். பீஸ் அவுட் அண்ட் பை.